அபிவிருத்தி என்கின்ற அந்த பரிமாணங்களுக்குள் மிக மோசமான சுருட்டல்கள், கொள்ளைகள், திருட்டுகள், கமிஷன்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தார்கள். 2 பேரும் ராஜாங்க அமைச்சராக பின்னர் அபிவிருத்தி என்ற விடயங்கள் ஆங்காங்கே நடைபெற்றது. ஆனால் அந்த அபிவிருத்தி மூலமாக வீதி என்ற அளவுக்கு திருத்தி அமைக்கப்பட்டதோ தெரியவில்லை. ஆனால் அவர்கள் மில்லியனர் அல்ல, பில்லியனர்களாக மாறியிருக்கிறார்கள். இதுவரை 75 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் ஊழல், மோசடி, லஞ்சம், வீண்விரயம், திருட்டு, கொள்ளை என்பவற்றில் கொடிகட்டி பறந்திருந்தார்கள். அண்மையில் இந்த அரசாங்கம் சில கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து உண்மையில் ஏழைகள், எளியவர்களுக்காக அல்லது வருமானம் குறைந்தவர்களுக்காகத்தான் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்த நிதியம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சுகாதார அமைச்சராக இருந்தவர்கள், அரசியலின் பிரமுகர்களாக, பிரதானிகளாக, தனவந்தர்களாக இருந்தவர்கள் நமது சிகிச்சைக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி இருக்கிறார்கள் என்றால் இந்த ஊழல் மோசடிகள் தான் இந்த நாட்டின் பங்குவத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதற்கு அது சான்றாக வைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஊழல் மோசடிகளை ஒரே அடியாக ஒழிப்பது என்பது, முடிவுறுத்துவது என்பது கடினமான காரியம். அந்த காரியத்தை, கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று இந்த தேசிய மக்கள் சக்தியினர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அது வெற்றி பெற்றால் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற கொள்ளைகள், திருட்டுகள், வீண்விரயங்கள் அல்லது ஊழல்கள், மோசடிகள் முடிவுற்று ஏழை மக்களுக்கு அல்லது சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனவுகள் அல்லது மானியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதிகமாக பாருங்கள், இந்த நாட்டில் நெல் உற்பத்தி நடைபெறுகிறது, இறக்குமதியும் நடைபெறுகிறது. உள்நாட்டில் நெல் உற்பத்தி பெருகினால் அதன் மூலமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு அல்லது ஊழல்வாதிகளுக்கு வாய்ப்பு, அதற்காக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்ற போது கமிஷன் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்மையில் நான் ஒரு மாணவரை சந்தித்தேன். அவர் ஒடிட்டாக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் கலைத்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த வீதிகளை அமைக்கின்ற போது 10% கமிஷன் பெறப்படுகின்றது என்ற கருத்தை சொன்னபோது அவர் சிரித்துக் கொண்டு சொன்னார், சிலர்கள் அப்படியே பண்ணல, இப்போது 15% அதிகரித்திருக்கிறது. ஆகவே அபிவிருத்தி என்கின்ற அந்த பரிமாணங்களுக்குள் மிக மோசமான சுருட்டல்கள், கொள்ளைகள், திருட்டுகள், கமிஷன்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தார்கள். 2 பேரும் ராஜாங்க அமைச்சராக பின்னர் அபிவிருத்தி என்ற விடயங்கள் ஆங்காங்கே நடைபெற்றது. ஆனால் அந்த அபிவிருத்தி மூலமாக வீதி என்ற அளவுக்கு திருத்தி அமைக்கப்பட்டதோ தெரியவில்லை. ஆனால் அவர்கள் மில்லியனர் அல்ல, பில்லியனர்களாக மாறியிருக்கிறார்கள். பில்லியன் என்று சொல்வது 100 கோடி ரூபாய். இந்த 100 கோடி ரூபாய் என்பது சாதாரண விடயம் அல்ல. சாமானியமான ஆட்களாக இருந்தவர்கள், கடன்காரர்களாக இருந்தவர்கள், விலாசம் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாரும் இப்போது கொடிகட்டி பறக்கின்ற கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆகவே இப்படியான மோசடிகள் செய்தவர்கள் யார், எவ்வளவு கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயங்களை இந்த அரசாங்கம் அக்டோபர் ஆடிவராக ஆராய்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அல்லது தனிப்பட்ட முறையில் உருட்டப்பட்ட பணம், சொத்துக்கள் கையெழுத்தப்படுமாக இருந்தால் இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வீதம் கட்டுப்பாடு அல்லது பங்குவத்து தணிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனை செய்தால் நாங்களும் வரவேற்போம். கோட்பாட்டு ரீதியில் கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. செயற்பாட்டு ரீதியில் செயல்படுகின்ற போதுதான் வெற்றிகளை பெற முடியும். ஏட்டு கல்வி எட்டு துறைக்காய் கரைக்குலவாது என்று சொல்வது போன்று கோட்பாட்டு ரீதியான தத்துவங்கள் என்பது நாட்டை திருத்துவதற்கு வழிவகுத்தார். அந்த வகையில் செயல்பாட்டு ரீதியாக இந்த தேசிய மக்கள் சக்தி செயல்பட வேண்டும். அருமையாக, பெருமையாக, அற்புதமாக செயல்படக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்களின் செயற்பாடுகளை ஏற்படுத்தி பார்க்க வேண்டும். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களது அபிலாசைகளை